கம்யூனிட்டி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வந்து நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்த அப்டேட் தான் வந்து $20 to $50 வந்து ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லி அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளையாம் டேட். ஸோ இன்றைக்கி வந்து 28ஆம் தேதி. ஓகேவா? இந்த டேட்டில் வந்து ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு $100 அதாவது $102 வந்து தேவையான மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ $100 மேலே இருந்தால் சரி, $101 $102 இருந்துச்சுன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ $102 வந்து நீங்கள் பைனான்ஸில் வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன டாஸ்க்கு செய்ய போகிறோம்ன்றது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதை வந்து கிளியர் கட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணாலே வந்து நமக்கு வந்து நமக்கான இந்த கிட்டத்தட்ட ஒரு $20 to $40 to $50 கிட்ட வந்து earn பண்ண ஃப்ரீயாகவே எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் வந்து நம்ம வந்து பைபிட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இதுக்கும் வந்து நமக்கு பைபிட் அக்கௌண்ட் தான் வந்து தேவைப்படும். ஸோ பைபிட்டோட ப்ரீமியம் லிங்க் வந்து நம்மளோட பின் மெசேஜில் வந்து மேலே இருக்குது. ஸோ பைபிட் ப்ரீமியம் லிங்க்னு சொல்லி நான் இதுக்கு வீடியோக்கு போகக்கூடிய ஒரு போஸ்ட் வந்து வீடியோவோட போடுறேன். அண்ட் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நம்மளோட பைபிட்டோட ப்ரீமியம் லிங்க் இருக்கும். ஸோ ஏன் ப்ரீமியம் லிங்க்னு இதை சொல்கிறேன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைபிட்டோட பார்ட்னர்ன்றது கன்செப்ட் வந்து இது இருக்கும். ஸோ பார்ட்னர் பைபிட் MBBSன்றது வந்து லிங்க் வரும். நீங்கள் ஒரு இன்வைட் லிங்க் எடுத்திங்கன்னா இப்படி வந்து லிங்க் வராது. ஸோ இதனால் இந்த ப்ரீமியம் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளணும். ஸோ எல்லாருக்குமே புது அக்கௌண்ட் தேவை. ஸோ ஆல்ரெடி வந்து பழைய அக்கௌண்ட்டில் ஸ்பாட் ட்ரேடிங் செய்யாதவங்க கூடி மோஸ்ட்லி இதை செய்யக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துக்கொள்ளுங்க, எங்கே பார்க்கணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பைபிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி KYC வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். பண்ண பிறகு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ஈவெண்ட் எங்கே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பைபிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. பைபிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே முன் பேஜ்லேயே வந்து உங்களுக்கு இந்த ஈவெண்ட் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோன்ற இந்த ஈவெண்ட்டை தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் இந்த அதாவது ப்ரொஃபைல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு வந்து கீழே வந்து அப்படியே வாங்க. இதில் வந்து மோர் டாஸ்க்ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து வியூ மோர் டாஸ்க்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படியே கீழே தட்டிட்டு வந்தீங்கன்னா வந்து ஸோ இதில் வந்து ஒரு ரீப்ரசன்ட் இருக்கும். ஸோ ஓகேவா, இந்த இடத்துல ரீப்ரசன்ட் இருக்குது. ஸோ இந்த ரீப்ரஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ இந்த கேம்பெயின் வந்து நடக்கிறதுக்கு இனிமேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இனிமேல் 1 day இருக்குது. ஓகேவா, 1 day 3 hours வந்து இருக்குது. நம்ம எல்லாமே 0 என்ட்ரிஸ் தான் இருக்குது. ஓகேவா, நம்ம வந்து இங்கே வந்து எத்தனை பேருக்கு சான்ஸ்னால் 2500 பேருக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது 20 to நம்ம $50 ஃப்ரீயாக earn பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2500 பேருக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து ஃபாஸ்ட்டாக கணக்கு பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டாக வர 2500 பேருக்கு தான் இந்த சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இதில் வந்து அதாவது நம்ம வந்து முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆன டைம்லேயே இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா நம்ம ஈவெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு வந்து இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு வந்து என்ன செய்வீங்கன்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ ரிஜிஸ்டர்ன்ற பட்டன் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு ஷோ ஆகிச்சுட்டா வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்ற அர்த்தம். அதாவது ஆல்ரெடி பைபிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணாதவங்க வந்து இதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. செக் பண்ணிவிட்டு வந்து ஓகேவாக இருந்துச்சுன்னா வந்து நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு முதலாவது டாஸ்க்கை வந்து பார்ப்போம். ஸோ கம்ப்ளீட் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிபாசிட் 2 டாஸ்க் வந்துருக்கா. டிபாசிட் வந்து 15000 எக்ஸோ காயின் டிபாசிட் பண்ணி தந்துட்டான். இந்த எக்ஸோ காயின் நம்மகிட்ட இல்லை. ஸோ அப்போ நம்ம டிபாசிட் 100 USDTன்றதை வந்து டிபாசிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம 2வது டாஸ்க்கை வந்து செய்ய போகிறோம். ஓகேவா, டிபாசிட் 100 USDT. ஸோ அண்டு வந்து நம்ம ஒரு காயினில் வந்து அதாவது 100 USDTக்கு வந்து ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணணும். அவள் ஃபஸ்ட் டைமாக ஸ்பாட் ட்ரேடிங் வந்து பண்ணலேண்டா வந்து இதில் மோஸ்ட்லி நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணாதவங்க பழைய அக்கௌண்ட்லேயே பண்ணிக்கலாம். ஸ்பாட் ட்ரேட் பண்ணவங்க வந்து நியூ அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி KYC பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்பாட் ட்ரேட் பண்ணாதவங்க வந்து ஃபஸ்ட்டு $100 வந்து இந்த ஈவெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் $100 இங்கே வந்து டிபாசிட் பண்ணுங்கள். டிபாசிட் பண்ண அப்புறம் வந்து இங்கே வந்து ஒருக்கா பை ஒருக்கா செல். ஸோ இப்போ ஒருக்கா பை பண்ணிவிட்டு அதை செல் பண்ண போகிறீங்க. அதை வந்து எங்கே பண்ணணுமென்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னுக்கு டிபாசிட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, இதில் வந்து டிபாசிட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இங்கே வந்து டிபாசிட் கிரிப்டோன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே கீழே அசெட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிபாசிட்ன்ற கிளிக் பண்ணிங்கன்னா டிபாசிட் கிரிப்டோன்னு வரும். ஸோ இங்கே வந்து USDT செலக்ட் பண்ணிவிட்டு வந்து USDTயில் வந்து BSC BEP20 நெட்வொர்க் வந்து அதாவது BNB ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க் இதை யூஸ் பண்ணி டிபாசிட் பண்ணுங்கள். இந்த அட்ரஸுக்கு வந்து டிபாசிட் பண்ணணும். ஸோ அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு வந்து நீங்கள் பைனான்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. பைனான்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து இங்கேருந்து சென்ட் கொடுங்க. சென்ட் கொடுத்துட்டு வந்து சென்ட் பைனான்ஸ் யூசர். ஸோ பைனான்ஸ் யூசருக்கு சென்டை கொடுத்துட்டிங்கன்னா வந்து சென்டை கொடுத்துட்டு வந்து இங்கே கொடுக்க வேண்டியது சென்ட் ஒன் செயின் விட்ரோவல் கிளிக் பண்ணிவிட்டு வந்து இதில் USDT செலக்ட் பண்ணுங்கள். USDT செலக்ட் பண்ணிக்கிட்டு வந்து இந்த அட்ரஸை வந்து இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்து BNB ஸ்மார்ட் செயின்ன்றதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து $101 வந்து $102 வந்துருந்தால் டிபாசிட் இங்கேருந்து விட்ரோ பண்ணி இங்கே வந்து டிபாசிட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது வந்து உங்களோட
பைபிட் அக்கௌண்ட்டில் டிபாசிட் பண்ணிங்கன்னா வந்து டிபாசிட்டில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா வந்து அந்த ஃபண்டில் வச்சுட்டு ஸோ அந்த ஃபண்டை வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் ட்ரேடை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பாட் ட்ரேடை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இங்கே மேலே வந்து ஸ்பாட் ட்ரேட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து எக்ஸோ காயின், அதாவது நம்ம செலக்ட் பண்ணால் எக்ஸோ காயின் வந்து செலக்ட் பண்ணணும். எக்ஸோ காயின் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா, எக்ஸோ காயின் வந்து லிஸ்ட் ஆகிட்டு. ஸோ எக்ஸோ காயினை வந்து நம்ம பை அண்ட் செல் பண்ண போகிறோம். ஸோ பை அண்ட் செல் பண்ண போகிறோம்டா வந்து ஜஸ்ட்டு இந்த பையை கிளிக் பண்ணிவிட்டுங்க. கிளிக் பண்ணிவிட்டு வந்து இதில் வந்து நம்ம இதை ஃபுல்லாகவே இழுத்து விட்டுட்டு ஸோ கிட்டத்தட்ட நம்ம இங்கே வந்து இதில் அவைலபிள் பேலன்ஸில் வந்து உங்களோட பேலன்ஸ் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லையா $100 இல்லையா அதை ப்ளஸ் பண்ணிவிட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபரை கொடுத்துட்டு உங்களோட இந்த வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வந்து ஸோ பாருங்கள் இங்கே அவைலபிளில் வந்துடும். வந்தால் பிறகு இதை ஒருக்கா இழுத்துட்டு வந்து ஒருக்கா பை திருப்பி வந்து இழுத்துட்டு, அதாவது செல்லை கொடுத்துட்டு வந்து திருப்பி இழுத்துட்டு வந்து ஒருக்கா செல். ஸோ இதை வந்து மார்க்கெட் ஆர்டரில் வச்சுட்டு செய்யுங்க. மார்க்கெட் ஆர்டரில் வச்சுட்டு செய்யறதுல வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பண்ண போகிறீங்க பை, அதாவது ஃபஸ்ட்டு பண்ண போகிறீங்க பை மார்க்கெட்டில் விட்டுட்டு செகண்ட் வந்து செய்ய போகிறீங்க வந்து இதை திருப்பி வந்து செல்லில் விட்டுட்டு திருப்பி அவ்வளோதையும் செல் பண்ண போகிறீங்க. ஸோ ஜஸ்ட் இவ்வளோ செஞ்சிட்டிங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் ஆகி நான் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இந்த இடத்துல ஸோ இங்கே வந்து ரெண்டாவது ஈவெண்ட்டாக வந்து இது இருக்குது. ஸோ இதுலேயும் செக் பண்ணேன். அதில் நான் சொன்ன மாதிரி அங்கே போய்ட்டு மோர் டாஸ்க்கு கொடுத்து செக் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே இது 100% வந்து ஃபுல் ஆகிருக்கும். ஸோ 100% ஃபுல் ஆகிட்டா வந்து நீங்கள் மூன்றாவது ஸ்டெப்புக்கு எலிஜிபிள் ஆகிருக்கீங்க. ஸோ ஏர்ன் வந்து $1400 1400 எக்ஸோ கோயினை வந்து செய்ய வலிக்கிட்டு, அதாவது ஏர்ன் பண்ண வலிக்கிட்டுருவீங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற டைமில் வந்து நீங்கள் அதாவது 2500 யூஸருக்கு மட்டும்தான் இந்த ஈவெண்ட்டில் வந்து அதாவது இந்த கிஃப்ட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ 2500 யூஸருக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாருமே நியூ யூஸருக்கான டேலண்ட், அதாவது டாஸ்க் கண்டோடியா மோஸ்ட்லி நியூ யூஸர்ஸ் 2500 பேர் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து குறையும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கம்முக்கு வந்தோம்னா நமக்கான இந்த ரிவார்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து நான் டெலிகிராம் சேனலில் இப்படி போஸ்ட் பண்ணி நான் இந்த ரிவார்டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த டைம் மிஸ் பண்ணாமல் இந்த டைம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த டைமுக்குள்ள, அதாவது இந்த டைமை கொஞ்சம் பார்த்து வச்சுருங்க. 3 ஹவர்ஸோ 5-6 ஹவர்ஸ் இருக்கிற டைமில் நான் வந்து ரிமெம்பர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி வந்து இந்த ரிவார்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரைஸை ஒருக்கா செக் பண்ணுவோம். கிட்டத்தட்ட என்ன ப்ரைஸ் இருக்குது இந்த கோயினோடது, அதாவது 4400 எக்ஸோ கோயின் வந்து என்ன ப்ரைஸ்ன்றதை நம்ம ஒருக்கா செக் பண்ணிக்கொள்வோம். ஸோ இங்கே வந்து நம்ம அடிப்போம் 4400 சொல்லி டைப் பண்ணுவோம். 4400 எண்டைக்கில் வந்து நம்மளுக்கு என்ன ப்ரைஸ் வருமெண்டா வந்து இதை ஒருக்கா லிமிட்டில் வந்து விட்டோம்னா 4400 கிட்டத்தட்ட $30 இருக்குது இந்த கோயினோட ப்ரைஸ். ஓகேவா, நம்ம இதை வந்து நம்ம இந்த டாஸ்க்கை முடித்தோம்னா நமக்கு வந்து $30 வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்சஸ் 29.9 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நம்ம இந்த டாஸ்க்கை முடிக்கிற டைமில் வந்து இந்த ஒலிமும் வந்து அப்பாகும். ஏன் ஒலிமு அப்பாகும்னு பார்த்தீங்கன்னா வந்து கணக்கு பேர் இதில் வந்து பை அண்ட் செல் பண்ண போகிறீங்க. பை அண்ட் செல் பண்ணக்கு வந்து இந்த மார்க்கெட் ஒலிம் வந்து அப்பாகி இது மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அப்படி மேலே போயிட்டேன்டாவது நம்மளால் வந்து ஸோ கிட்டத்தட்ட ஒரு $30 to $40 கிட்ட வந்து $30 to $40 கிட்ட வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்கொள்கிற கான்செப்ட் தான். இங்கே வந்து டிபாசிட் பண்ண ஃபண்டை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் ஒரு கான்செப்ட் வந்து இந்த டாஸ்க் வந்து முடியுது வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வந்து 9ஆம் மாதம் 12ஆம் தேதி வந்து இந்த டாஸ்க் வந்து எண்ட் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்ன்றா நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கு டிபாசிட் பண்ணிவிட்டு வந்து அதை இந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ வித்ட்ரா பண்ணாமல் இங்கே வச்சிருக்கக்கூடியாக்கள் வந்து இங்கே வச்சுருங்க. அது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு இடத்தையுமே அது டிபாசிட் பண்ணதை வித்ட்ரா பண்ண ஒன்று ஈவெண்ட் பீரியட் ஃபஸ்ட்டு. ஓகே, இதில் வந்து நீங்கள் இந்த டிபாசிட் வந்து பண்ணால் மட்டுமே காணுமன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வித்ட்ரோவல் ஓகே, இதில் வந்து டிபாசிட் பண்ணி வந்து வித்ட்ரா பண்ணாமல் இதை வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுருங்க. அப்போ வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த $100 வந்து நீங்கள் ஒரு 12ஆம் தேதி வந்து எடுக்காதீங்க. ஸோ இங்கே வந்து வச்சுருங்க. ஏன் வச்சுருங்கன்னா வந்து ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கான ரிவார்ட் வரக்கான பாசிபிலிட்டி வந்து அப்பா இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த $100 வந்து கொஞ்சம் இங்கேயே ஹோல்டு பண்ணி வச்சுட்டு ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரிவார்ட் ரிசீவ் ஆன பிறகு ஸோ இந்த எக்ஸோ கோயினையும் வந்து செல் பண்ணிவிட்டு நீங்கள் டோட்டலாகவே வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டாஸ்க்கை வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது என்ன அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதாவது ரிவார்டில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். இந்த வவுச்சர் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ $20 வவுச்சர் கிடைச்சிருக்கும். இந்த இப்படி ஒரு வவுச்சர் வந்து உங்களுக்கு ஃபீ ரெடியூஷன் வவுச்சர் அந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இதை வந்து ஸ்பாட் ட்ரேடிங் ஃபீ ரெடியூஷனுக்கு வந்து வாங்க. ஸ்பாட் ட்ரேடிங்கான ஃபீயை வந்து கவர் பண்ணுறதுக்கான வாங்குங்க. இதை வச்சுட்டு வந்து நம்ம டாஸ்க்கு வந்து செய்யலாம். அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த டாஸ்க்கை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு $5 கிட்ட வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். $5 to
$10 வந்து earn பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து ஃப்ரீயாகவே செஞ்சுக்கலாம். பட் அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு $20 வந்து இருந்தாலே காணும். ஸோ செஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த ஃபீ ரெடியூஸ் வவுச்சர் வந்துச்சுன்னா அதை வந்து ஸ்பாட் ட்ரேடிங்க்கு வாங்கி வைங்க. ஸ்பாட் ட்ரேடிங் வாங்கிச்சேன்னா $20 வந்து ஸ்பாட் ட்ரேடிங்கில் ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த வவுச்சரை வச்சுட்டு நம்ம அந்த வவுச்சரை வந்து $5 வந்து கன்வெர்ட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். இப்படியான கிரிப்டோ ரிலேட்டடான இம்பார்ட்டண்டான வீடியோஸ் பார்க்குறோம். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.